ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு உருண்டை குழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்காண்டி நான் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து நைட்டே வந்து என்ன பண்ணிட்டேன், நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி இருக்கணும். ஊற வச்ச பாதம் அது இருக்கட்டும். ஒரு சைடு நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நான் பெரிய ஒரு வடை சட்டி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பருப்பு உருண்டை குழம்புக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் பிடிக்கும் அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கள், 4 பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர் அவ்வளோக்கா பிடிக்காது. அதுக்கப்புறம் வந்து 4 வெந்தயம், ஒரு 4 வெந்தயம் தான் சேர்க்கணும். வேறு அதிகமாக சேர்த்தோம்னா கசக்கரை அடிக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 4 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு கை சின்ன வெங்காயம் வெட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி. எனக்கு புளிப்பு பிடிக்கும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், புளி ஆட் பண்ணுவேன் அப்படின்னா 2 தக்காளி போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு புளி பிடிக்காதுங்க அப்படின்னவங்க என்ன பண்ணுங்கள், 4 தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு முடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் வந்து சீரகம், 4 குறுமிளகு, அதுக்கப்புறம் வந்து ஒரு கை கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். பெருஞ்சீரகம், சோம்பு போட்டு அரைச்சோம்னா நல்லா வாசமாக இருக்கும். அதனால் நான் இங்கே சேர்த்துக்கிட்டேன் சோம்பு. அதே மாதிரி இதுக்கு வந்து தேங்காய் கொஞ்சம் நிறையா ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அது அந்த சைடு வதங்கினதுக்கு என்ன பண்ணிடணும், நம்ம தனி மிளகாத்தூளை வந்து 1 ஸ்பூன் போடணும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து நம்ம அரைச்சிருப்போம் பார்த்திங்களா, குழம்பு மிளகாத்தூள், அதாவது புளிக்குழம்பு இதுக்கெலாம் வந்து அது 1 ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். வேறு எந்த கறி மசாலா, மல்லித்தூள் அதெல்லாம் எதுவுமே நான் ஆட் பண்ணலைங்க. நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க மசாலா வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து ஒரு அளவாக 1 டம்ளர், அதாவது பெரிய டம்ளர் 1 டம்ளர் இது மாதிரி அளவாக ஊற்றுங்க. ஏன்னா நிறையா ஊற்றினோம்னா அது கொதிக்கிறப்ப வந்து நல்லா இருக்காது. அது இல்லாமல் பருப்பு உருண்டை குழம்பு வந்து தண்ணியாக இருந்தாலுமே நல்லா இருக்காது. அதனால் அளவாக ஊற்றுங்க. இது லைட்டாக வந்து கொதி வந்துட்டுருக்கட்டும். நான் வந்து இன்றைக்கி புளி ஆட் பண்ணுறேன். புளி பிடிக்கலன்னு சொன்னவங்க நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. எனக்கு புளி வேணான்னு நினைக்கிறவங்க 4 தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. புளியும் நிறையா ஊற்றிடக்கூடாதுங்க. அளவாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு தான் என்ன பண்ணணும், புளி சேர்க்கணும். அதுக்கப்புறம் நான் தேங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள். அரைச்சோன்னு அந்த விழுத ஃபுல்லாத்தையும் இத்தினூண்டாக எடுத்து அரைச்சி தண்ணி ஊற்றிருக்கேன். அது கொதிக்கட்டும். நம்ம அது வீட்டில் என்ன பண்ணிடலாம், ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரே ஒரு வரமிளகாய், 2 சீரகம், ஒரு கைப்படி கருவேப்பிலை, 2 பல்லு பூண்டு எல்லாமே போட்டு லைட்டாக தொரப்பாக அரைச்சிட்டு வரணும். என்னென்னா தொரப்பாக அரைச்சா தாங்க நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆனியன், அதுக்கப்புறம் மல்லித்தழை எல்லாம் போட்டு இப்படி நல்லா உருண்டை பிடிச்சி அழகாக தள்ளி போடுங்க. உருண்டையை என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தள்ளி அதுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து அகலமான பாத்திரத்துக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. உடனே கரண்டி போட்டு திருப்பாதீங்க. திருப்பினீங்கன்னா அது உடஞ்சி ஃபுல்லாகவேன்னு வடகறி மாதிரி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், லைட்டாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்டிங்கன்னா இந்த பதத்துக்கு வந்துடும். இந்த பதம் வந்தோடனே திருப்புங்க. நமக்கே பார்க்கும் போதே தெரியும் அது வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லைட்டாக திருப்பிட்டு மறுபடியும் ஒரு கொஞ்சம் நேரம் வந்து என்ன பண்ணுங்கள், விடுங்க. கொஞ்சம் நேரம் வந்து ஆனோடனே நல்லா நார்மலாக நமக்கே வெந்துடும். வெந்தோடனே 4 மல்லித்தழையை போட்டு இறக்கிடுங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பருப்பு உருண்டை குழம்பு ரெடி.